வணக்கம். இன்றைக்கி நாம் வீட்டில் இருந்தபடியே ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஒரு 20,000 ரூபாய் முதலீட்டில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கிற பிஸ்னஸ் கார்லிக் பீலிங் அண்டு பேக்கிங் பிஸ்னஸ். அதாவது பூண்டுகளை மொத்தமாக வாங்கி ஒரு மிஷின் மூலமாக அதனுடைய தோலை நீக்கிட்டு பேக் பண்ணி சேல் பண்ணுற பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், எந்த மாதிரியான மிஷின் தேவைப்படும், மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்கும் என்பதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பொதுவாக நாம் 1 கிலோ பூண்டை உரிக்க 2 மணி நேரம் ஆகும். அதே இந்த மிஷினில் 1 மணி நேரத்திற்கு 50 கிலோ பூண்டுகளை ஈஸியாக உரிக்க முடியும். நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா, பூண்டுகளை மொத்தமாக மார்க்கெட்டில் கம்மி விலைக்கு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த மிஷினில் ப்ராசஸ் பண்ணி தோலை நீக்கிட்டு பேக் பண்ணி சேல் பண்ணணும். இந்த மிஷினில் எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தோம்னா, பூண்டுகளை மிஷின் இன்புட் வழியாக மேல் பக்கத்துலேருந்து போட்டோம்னா பூண்டுடைய தோல் மட்டும் தனியாக பிரிஞ்சு உள்ளே இருக்கிற பூண்டு செப்பரேட்டாக கிடைச்சிடும். இதை நாம் 50 கிராம், 100 கிராம், 1/4 கிலோ, 1/2 கிலோன்னு வேயிங் மிஷினில் எடை போட்டு சீலிங் மிஷினில் பேக் பண்ணி ஸ்டிக்கர் போட்டு சேல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தோம்னா, பூண்டினுடைய மார்க்கெட் ப்ரைஸு தினமும் சேஞ்ச் ஆகும். இன்றைய ரேட்டுக்கு பூண்டினுடைய ப்ரைஸு கிலோவுக்கு 200 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தோம்னா இன்னும் குறைவாகவே இருக்கும். க்ளீன் பண்ண பூண்டுகளை பேக் பண்ணி ஒரு கிலோவுக்கு 30 ரூபாய் ப்ராஃபிட் வச்சு சேல் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 50 கிலோ பூண்டுகளை மார்க்கெட்டிங் பண்ணி சேல் பண்ணோம்னா கூட 1500 ரூபாய் ப்ராஃபிட் பார்க்கலாம். டெய்லி பிஸ்னஸ் ரன் பண்ணுறதை பொறுத்து குவான்டிட்டி அதிகமாக சேல் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்டும் அதிகமாக கிடைக்கும். பூண்டு அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது என்பதால் இதனுடைய விலை கம்மியாக இருக்கும்போது மொத்தமாக ஹோல்சேல் ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக தேவைப்படாது. இந்த பிஸ்னஸுக்கு காம்படிஷனும் குறைவாக இருக்குது என்பதால் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம். ஹோட்டல்ஸு, டிஃபன் சென்டர்களில் சமையல் பண்ண ஈஸியாக இருக்கும் என்பதால் இந்த ரெடிமேட் பூண்டுக்கு எப்போவுமே டிமாண்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த பிஸ்னஸுக்கு லைசன்ஸ் என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தோம்னா, FSSAI ஃபுட் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அதே போல் லோக்கல் ட்ரேட் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். இந்த பிஸ்னஸுக்கு மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏரியாவில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு, கேட்ரிங்ஸு, ஹோட்டல்ஸு, டிஃபன் சென்டர்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டுகளில், சூப்பர் மார்க்கெட், மளிகை ஷாப்களில் மார்க்கெட்டிங் பண்ணி தினமும் சப்ளை கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டுகளை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.